வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. இன்றைக்கி நம்ம வண்டியில் சைடு டோரில் இருக்கக்கூடிய அந்த பின்னு மட்டும் உடஞ்சிருச்சு. நிறைய பேர் நிறைய வண்டியில் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. டோர்லாம் நல்லாயிருக்கும், பட் அந்த லாக்கிங் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய இது மட்டும் டேமேஜ் ஆயிரும். அதை எப்படி நம்ம இன்றைக்கி சரி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது அந்த வீடியோ. வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பைக் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்போம், அதுவும் நம்ம மொழி தமிழில். உங்களுக்கு பைக் மாடிஃபிகேஷனில் இன்ட்ரெஸ்ட், அசசரிஸ் எது வேணும் அப்படின்னா எம்கே பைக்கை பிடிச்சாங்க நம்மளுடைய ஸ்டோரை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பர்சனலாக என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணனாலும் என்னோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், பயோலையும் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ கான்செப்ட்டுக்கு வந்துடலாம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் டோர், பிளாஸ்டிக் பார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துலையும் டேமேஜ் ஆகும், இல்லை இந்த லாக் டைப் இருக்க இடத்துலையும் டேமேஜ் ஆகும். ஸோ அதையே வந்து கிளியர் பண்ணுறதுக்கு என்ன மெத்தடில் பண்ணால் பக்காவாக ஒட்டிக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பாருங்கள், உடஞ்சி உள்ளேயே இருக்குது. ஃபஸ்ட்டு அதில் உடஞ்சிருக்க பாட்டை நான் தனியாக எடுத்துகிட்டு அதில் வந்து செட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா வந்து கரெக்டாக இருக்காது. நீங்கள் ரொட்டேட் பண்ண தான் ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் கரெக்டாக சீட்டிங் ஆகும். ஏன்னா சேஃபாக உடஞ்சிருக்காது. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக ரொட்டேட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நார்மலாக வச்சிங்கன்னா ஒரு பக்கம் அதிகமாக உடஞ்சிருக்கும், ஒரு பக்கம் கம்மியாக உடஞ்சிருக்கும். அது எந்த இடத்துல கரெக்டாக சீட்டிங் ஆகுங்கிறத நீங்கள் பார்த்துருங்க ஒட்டுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டையுமே நல்லா வந்து தேய்ச்சிருங்க, லைட்டாக கிரைண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் சொரன்னு இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் நல்ல கம்மு ஒட்டும். அதையும் நீங்கள் பண்ணிடுங்க. ஸோ ரெண்டுமே தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா பக்காவாக செட் ஆயிரும். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதை வச்சு தான் ஹெட்லைட்டை வந்து நம்ம வந்து ஒட்டியிருந்தோம், பிரிச்சுட்டு ஒட்டியிருந்தோம். அதோட வீடியோட லிங்க் மேலே வரும் பாருங்கள். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க. எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லையும் இது கிடைக்கும். இதோட ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 70 ரூபா வந்துச்சு. இது வந்து எல்லா பர்பஸ்க்குமே நிறைய யூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் நான் மறுபடியும் இதை எடுத்து வீடியோவை பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக நீங்கள் ஒட்டுற மற்ற கம்மாவோட இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. கிட்டத்தட்ட சேம் எம்சியில் எப்படி இருக்குமோ அதே கான்செப்ட் தான். உள்ள 2 டைப் ஆஃப் லிக்யூட் இருக்கும். ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு டேமேஜ் இருக்கக்கூடிய பொருளை வந்து டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணிடலாம். ஸோ இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பேடோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவரோ எடுத்துக்கங்க. அந்த ரெண்டையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். ப்ளூ கலர் எந்த அளவு எடுக்கிறோமோ சேம் அதே அளவு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டே எடுக்கணும். இது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணணும். எந்த அளவு நமக்கு தேவைப்படுமோ அந்த அளவு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அதிகமாக எடுத்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அது வந்து காயறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதிகமாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா காயறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஓகே, ரெண்டையும் வந்து பார்த்தீங்க எடுத்ததுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஒயிட்டாக வரும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும். மிக்ஸ் பண்ண நல்லா ஒயிட்டாக ஒரு மாதிரி கெட்டியாகும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டேரெக்டாக அதில் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி மறக்காமல் ரெண்டையுமே நல்லா தேய்ச்சி விட்ருங்க. கொஞ்சம் சொரன்னு இருக்கிற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நான் அதை வந்து வீடியோ எடுக்கலை, அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிடுங்க. பட் இது காயறதுக்கு மட்டும் டைம் ரொம்ப எடுத்துக்கும். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வண்டியில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பைக் மாடிஃபிகேஷன் அசசரிஸ் எது வேணும் அப்படின்னா எம்கே பைக்கை பிக்ஷாப்ங்கிறத மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.